ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 6. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ இப்போ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோக்கு ஒரு லைக்கு அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோடில் என்ன பிடிச்சது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. வீடியோ பார்த்துட்டு மட்டும் சும்மா போகாதீங்க, ஏதாவது பண்ணி விட்டு போங்க. சரி, எவ்வளோ ஒன்றும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுகளை போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மாக்கி அவனோட டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட அம்மாவுமே சேர்ந்து, எதுக்காக நீங்கள் மட்டும் இப்படி இருக்கிறீங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்க அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா தன்னோட அப்பா இங்கேருந்து எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்குது. என்னை மன்னிச்சிருப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு தன்னோட அப்பா பார்த்தீங்கன்னா இவன் தலையை தொட்டுட்டு அப்படியே இங்கேருந்து காணாமல் போகிறாங்க. அண்ட் இவனுக்கு என்ன பண்ணுறதுனுமே தெரியல. அம்மா எதுக்கு இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அவன் கண்ணை முடிக்கிறான். என்னென்னு பார்த்தா இது ஜஸ்ட் அவனுக்கு ஒரு கனவு. ஐயோ, இந்த கனவு நான் ஹைஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு திரும்ப இந்த கனவு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறான். காரணம், நேற்று ராத்திரி தான் பச்சைக்குன்னு ஒரு உமாவை கொடுத்துட்டு இங்கேருந்து அவள் போயிருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் இவன் எப்படியாவது அவனோட ஃபீலிங்ஸை அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னா நான் எப்போவுமே, அதாவது நான் உனக்கு வேறு மொத்தம் எங்கேயாவது தரணும் அப்படின்னா அதுக்கு நீ எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லணும், அப்போ தான் நானுமே முழுசாக உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அவளுக்கு சொல்லியிருப்பா. அண்ட் அவளுக்கு நிகரானவனா நான் மாறணும் அப்படின்னா நான் என்னையே மாற்றிக்கணும், என்னை முழுசாக மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் முதல்ல அவகிட்ட என் காதலை சொல்லணும் அப்படின்னு மாக்கி இந்த இடத்துல அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அசனகிட்ட. ஓ, அப்படியே விஷயம், என்னை நீ பேக்கப்பாக பயன்படுத்திக்க போறியா? அதாவது ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட காதல் சொல்லிட்டா நீ சொல்லவும் தேவையில்ல, சொல்லலாம் அப்படின்னு வெயிட்டும் பண்ணி வச்சுக்கலாம், இவ்வளோ பேக்கப்பை யூஸ் பண்ணிக்கிறா அப்படித்தானே மாக்கி அப்படின்னு சொல்லும்போது, பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத, ஆக்சுவலி நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, நீ என்னோட தகுதியிலேயே தரத்துலேயும் ரொம்பவே அதிகமானவ, நான் உனக்கு சரி சமமாக பண்ணணும்னா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் நல்ல ஒன்று புரிய வைக்கணும், நான் இப்போ ஏற்பட்டவனு புரிய வைக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அப்படியே விஷயம், சரி நீ என்னை ஏமாற்றிட்டு போய் நினச்சேன் ஒன்று, அதனால தான். என்னாச்சு, உன்னோட லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, இரு நான் என்னோட லிப் பாம் போட்டு விட்றேன் அப்படின்னு அவளோட லிப் பாம் போட்டு விட்றாளா. அண்ட் போட்டு விட்டதுக்கப்புறம், இது நான் வாயில் போட்டது தான், ஆக்சுவலி நானும் என் லிப்ஸுக்கு போட்டது தான், இதை நான் டேரெக்டாக வாயில் போடுறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, இது நான் உனக்கு புதுசாக வாங்கினது. அண்ட் நீ எப்போ என்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை முழுசாக என்கிட்ட சொல்கிறியோ அப்போது நான் என்னோட லிப் பாம் மட்டும் தர மாட்டேன், நான் வேறு விஷயத்துக்கு தருவேன் அப்படின்னு வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அங்கே கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் இவங்களோட அந்த போஸ்டர், அதாவது இந்த டின்கனில் இருக்கிற போஸ்டர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி போச்சா. ஃபேமஸ் ஆனதுனால நம்ம மாக்கியவே ரெப்ரசன்டேட்டிவாக முடிவு பண்ணிட்டான் நீனா. அண்ட் அவளுமே போய் அவனை கிண்டல் பண்ணும்போது தலையை பிடிச்சி நசுக்கி விட்டு, வாய் முடிக்கிட்டு இருக்க மாட்டியா நீ, எதுக்காக நீ அவனை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தலையை பிடிச்சி நசுக்கி விட்டா. காரணம், நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சீக்கிரட்டாக கேட்டிருப்பா, நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு தலையை போட்டு மடக்கி விட்டுருப்பா. இப்படி ஒரு ஃபன்னியான சீன் போய்கிட்டு இருக்குதா. அதே சமயத்தில் நம்ம அசனாகி ஆமாமி ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை செய்கி அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மேபி இவனுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்னமோ. அண்ட் அதே சமயத்தில் இன்றைக்கி ஈவினிங், அதாவது கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு கேட்கும்போது, கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போ நம்ம எல்லோரும் எங்கேயாவது வெளியே போகணும், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு உனக்கு தெரியுமில்ல, அதேமாரி எதுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு டெக்ஸ்ட்லேயே இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நீ எதுக்கு கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, நம்ம அதுபடி செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. ஏன்னா அமாமிக்கு இன்னொரு பையன் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பான், அந்த பையனுமே ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டா பாரு அப்படிங்கிறாங்க. கிறிஸ்மஸுமே வந்துருச்சு. ஸோ கிறிஸ்மஸில் லீவ் வரப்போகுதுல்ல. ஸோ கிறிஸ்மஸுக்கு ஈவினிங் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பார்ட்டின்னு வந்துடும்ல, பார்ட்டி வந்துருச்சுன்னா தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் அசனாகிக்கு யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இல்லை நம்ம மாக்கி கூடயா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே லஞ்ச் டைமில், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, ஏன்னா பார்ட்டிக்கு நான் வரப்போகிறதில்ல, பார்ட்டிக்கு அந்த இடத்துல நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் தான் அங்கே வருவார் அப்படின்னு நீனா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவங்க 3 பேரையுமே பார்க்க போனேன் நம்ம மாக்கியை பிடிச்சி வச்சுக்கிட்டு செக்கி அந்த இடத்துல முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். ஐயோ, எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல பசங்களெல்லாம் பிடிச்சி காசை அடித்து பிடுங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ இவன் என்கிட்ட இப்படி இந்த மாதிரி காசு அடித்து பிடுங்கிடுவானா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறான். அவன், டேய் நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது என் கூட ஃப்ரெண்டாகடா மாக்கி அப்படின்னு கேட்குறான். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி எனக்கு அம்மாமி மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் இருக்குது, பட் நான் அவகிட்ட எப்படியாவது என்னோடய ஃபீலிங்ஸை போய் சொல்லணும், ஆனால் அவள் எப்போவுமே சரௌண்டிங்ஸில் ஆள் வச்சுட்ருக்கிறா, நான் அவகிட்ட எப்படியாவது போகணும் அப்படின்னா அதுக்கு நீ வேணும், உன்னோட உதவி வேணும், நான் எப்படியாவது உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் போய் அவகிட்ட சேர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, இதுதான் உன்னோட ஆஃபராக இருந்தா, இதுதான் உன்னோட ரெக்வஸ்ட்டாக இருந்தால் அதை நான் முழுக்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் முன்ன பின்ன கூட பேசினது கூட கிடையாது, திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் ஆகணும், அது என் கூட இல்லாமல் அம்மாமி கூட சேர்றதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி நான் ஒத்துக்குவேன், அதனால் என்னை மன்னிச்சிடுறா, என்னால் உன்னை இந்த விஷயத்தை
ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா, சரி விடு நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா திடீர்னு நான் கூட பேசினது கூட கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, பரவாயில்ல விடு அப்படிங்கிறானா. உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா அப்படின்னு மாக்கி கேட்கும்போது, கவலையா எனக்கா, நெவர் அப்படின்னு அவனும் அந்த வழியை மறைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இப்படி இங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாக்கி அப்புறம் அசானகி 2 பேருமே தனியாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் நான் பார்ட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ஒரு 8-9 மணிக்கு தான் போவேன். ஸோ நைட்டுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு அவளும் ஹிண்ட் கொடுக்குறா. என்ன விஷயம்னு பார்த்தா, நைட்டு 9 மணிக்கு மேலே நாம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு அவளும் ஹிண்ட் கொடுக்குறாளா. அண்டு நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உனக்காக லைட்டாக ஸ்நாக்ஸ் அதை வாங்கி வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லியிருப்பான். ஐயோ என் புச்சிக்குட்டி, சரி அப்படின்னா நம்ம கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன சீனுன்னு. அண்ட் அதே சமயத்தில் இவன் தன்னோட வீட்டுக்கு போகிறானா, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் சிகரெட் அடிப்பாங்க. அது போன வருஷம் அவன் பார்த்துருக்கிறான். ஆனாலுமே இந்த வருஷம் இவன் பார்த்துட்டான். ஏன்னா இவங்க அம்மா எப்போது ரேராக தான் சிகரெட் அடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்படி இவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு இவனு இந்த இடத்துல சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறா. தன்னோட அப்பா டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இவங்க அம்மா இந்த மாதிரி வாழ்க்கையவே இழந்த மாதிரி இருக்கிறாங்க. ஈவினிங்கில் 2 பேரும் டேட்டிங் மட்டும் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த கெடுக்கிறதுக்குனே அம்மா நீங்கள் வந்துட்டா, ஆமாம் நீ இங்கே எதுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு அவளு கேட்கும்போது, ஆக்சுவலி அவன் நேற்றே ஃபோன் பண்ணி கேட்டிருப்பா. ஆக்சுவலி பார்ட்டிக்கு அப்புறம் நீ எங்கே போகிற, நாம் எங்கேயாவது வெளியே சுற்ற போகலாமான்னு கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் நேரம் வெளியே போகணும், மாக்கி கூட வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன அவன் கூட டேட்டிங் போகிறியா அப்படின்னு 2 பேருமே கிண்டல் பண்ணி மூட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படியுமே அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாமி கிட்ட அந்த செக்கிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஓப்பனாக வந்து சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் அம்மாமி நான் கூட தனியாக கொஞ்சம் நேரம் பேசியாகணும் அப்படின்னு அவனும் போய் கேட்குறான். அண்ட் இவளுமே சரி கூப்பிட்றானே அப்படின்னு ஒரு மரியாதைக்காக இவளுமே போகிறான். அங்கே போய் பார்த்தா, அடடே நம்ம ரெப்ரசன்டேட்டிவை கரெக்டாக அம்மாமியை ரூட்டு போட்டுருவானாட்டு இருக்குது அப்படின்னு என்ன சொல்லும்போது, கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு இருக்கிறேன் எனக்கு அடுப்பேற்றாத அப்படின்னு அவனும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்நேரம் அவனோட டேர்ன் எடுத்துட்டான். ஏன்னா அவன் தைரியம் வந்து அவனை சொல்லணும்னு போயிட்டானாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம மாக்கி சக்கியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவள் ரிஜெக்ட் பண்ணிடுவா கண்டிப்பாக அப்படின்னு இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம செக்கி அவனோட மனசில் இருக்கிற ஃபீலிங்கை நம்ம அம்மாமி கிட்ட சொல்லியிருப்பா. பட் அவளுமே இதை மறுத்துருப்பா. ஏன்னா அவளுக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ என்ன பண்ண போகிற, அவன் உன்னை மறுத்துட்டா, இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது, கவலைப்படாத வில்லு, ஏன்னா ஏரியில் மீன்களுக்காக பஞ்சம், அதனால நான் பார்த்துக்கிறேன். அண்டு நான் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுமாக்கி, நீயும் அசானகியும் டேட்டிங் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நாங்கள் இன்னும் டேட்டிங் பண்ணவே ஆரம்பிக்கலை, எதுக்காக நீ அதை அவ்வளோ சீக்கிரம் கேட்குறேன்னு அப்படின்னு தெரியும்போது, இல்லை என்கிட்டயும் நிறைய பசங்க அவகிட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகணும், அவளை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, ஏன்னா நிறைய பேர் அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அவளை டேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால், அவளை பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தால் அவகிட்ட சீக்கிரமாக போய் சொல்லிடு. ஏன்னா அவளுக்கு காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. அவள் உன்னை இழந்துருவா, இல்லைன்னா நீ அவளை இழந்துருவேன். அதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். நிறைய பசங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் உனக்காக மட்டும்தான் இங்கே தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், அதை மட்டும் நல்லா பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யார் உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறதுன்னு கேட்கும்போது, பக்கத்து கிளாஸ் பசங்க தான், அவளுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுமே அப்படின்ட்டு இருக்கானுங்க, நீ அவளை பார்த்துக்க அப்படின்னு நம்ம செக்கி இங்கே சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவளுக்கு பிடிச்சவங்களையுமே மறுபடியுமே இன்னொருத்தங்க அபகரிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும்போது நம்ம மாக்கி சும்மா இருப்பானா. அவனுமே சரி ஓகே நீ அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி தான், இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவளுக்கு நான் தகுதியானவனா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் ஆகணும் அப்படின்னு அவனும் தன்னை ஏற்றுக்கிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதெல்லாமே ப்ரெசன்ட் நடக்கிறது இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது இவங்க பார்ட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அண்டு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ரைடே ஈவினிங்கே வெளியே போகிறோம் அப்படின்னு, கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போ வெளியே போகணும் அப்படின்னு. அப்படி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம அசானகியை பார்க்கும்போது நம்ம மாக்கிக்கு செக்கி சொன்னதை ஞாபகம் வருது. நீங்கள் அவளை எதுக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, ஏன்னா நிறைய பேர் அவளை அபகரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் அந்த விஷயத்தை அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சரி அப்படின்னா நான் உன்னை மூவி டேட்டிங் நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறான். என்னது படத்துக்கா அப்படின்னு. சரி பட் இருந்தாலுமே நான் சொல்கிற டைமுக்கு தான் நீ வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே எனக்கு நிபந்தனைகள் எதுவும் கிடையாது நம்ம போகலாம் அப்படிங்கிறான். சரி நான் எப்பவும் போல் பிளாக் அண்ட் பிளாக்லேயே வரட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை கொன்னே போடுவேன், மரியாதையே ட்ரெஸ் கோடோட வா, ஏன்னா பிளாக் அண்ட் பிளாக்ல வந்தால் எல்லாருமே உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீ மற்றவங்களுக்கு அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிட்டு இருப்ப, அதெல்லாம் எதுவுமே வேணாம், கருப்பு கலர் ட்ரெஸ் வேணாம், நீ கரெக்டாக ட்ரெஸ் கோடோட வா அப்படின்னு நல்ல டீசெண்டான ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்கிறான். அண்ட் இவங்க கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போ வெளியே போகும்போதுமே சரி ஒரு பையனை நம்ம அம்மாமி தட்டி விடும்போது இவன் கரெக்டாக பிடிச்சிட்டானா, ஹே என்னடா உன் கை இவ்வளோ சொரசொரன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனோட கையை நான் அப்படி தொட்டு பார்க்குற அப்படின்னு அம்மாமி சொல்லும்போது, இங்கே என்னப்பா நடக்குது, நான் அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வயிறு எரிஞ்சுக்கிட்டு நம்ம அசானகி முதல்ல வழி விட்டு போங்க அப்படின்னு அவள் வேணும்னே இவங்களை பிரித்து விட்டுட்டா. அண்ட் இப்படி அவங்க தேட்டருக்கு, அதாவது அந்த ஈவினிங் எல்லாமே போய்கிட்டு அந்த மாலை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க
கையை கோர்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்மம்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனும் கிளம்புறானா, அங்கே போய் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா அவன் நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்தா இவன் கூட நிறைய பேர் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவனால் முழுசாக சந்தோஷம் இருக்க முடியல. காரணம் சில காரணங்கள் தான். ஸோ அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே சரி அவங்கள மறுபடியும் பார்க்க போகலாம் அப்படின்னு போகும்போது ஒருத்தனை வந்து எதிர்ச்சியை முட்டிடுறான். அண்டு முட்டினவனை அடடே உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல மாக்கி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு மனுஷன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம மாக்கியோட அப்பா தான். அண்ட் அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.